வெல்கம் டு லிட்டில் ஷாலி ஸ்டார். ஹாய் குட்டீஸ்! ஒரு அழகான மாலையில் நாம் ஒரு விசித்திரமான மற்றும் மிகவும் அன்பான ஒரு கதையை சொல்லப் போகிறேன். இது ஒரு தென்னை மரத்தை பற்றிய கதை. ஆனால் இந்த தென்னை மரத்தில் ஒரு சிறிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஊருக்கு வெளியே குட்டி குட்டி வீடுகளுக்கு பக்கத்தில் வானத்தை தொடும் உயரத்திற்கு ஒரு தென்னை மரம் இருந்தது. அந்த மரத்தின் உச்சியில் யாரும் அறியாத ஒரு விருந்தாளி வசித்து வந்தார். அவர் யார் தெரியுமா? ஒரு தாத்தா பேய். ஆமாம், ஒரு பேய்தான். ஆனால் பயமுறுத்தும் பேய் அல்ல. இது ஒரு குறும்புக்கார சிரிப்பு பேய். இந்த தாத்தா பேய் மற்ற பேய்களைப் போல சத்தம் போடுவது, பொருட்களை உடைப்பது என எதுவும் செய்ய மாட்டார். அவர் அங்கே இருந்து கீழேயுள்ள குட்டி பையன் ராஜுவையும் அவனது குடும்பத்தையும் தினமும் வேடிக்கை பார்ப்பார். ராஜுவின் அப்பா அம்மா தினமும் தங்கள் குட்டி தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்ற கடுமையாக உழைப்பார்கள். ஒருமுறை கிராமத்தில் மழை பெய்யவில்லை. ராஜுவின் குட்டி தோட்டம் காய்ந்து போனது. செடிகளெல்லாம் சோகமாக தலை குனிந்தன. ராஜுவின் குடும்பம் என்ன செய்வதென்று தெரியாமல் கவலைப்பட்டது. இதையெல்லாம் பார்த்த தாத்தா பேய்க்கு ஒரு குறும்பு திட்டம் தோன்றியது. இரவு வந்தது. எல்லோரும் தூங்கியதும் தாத்தா பேய் தன் குறும்பு சக்திகளை பயன்படுத்தினார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? மெதுவாக தன் மாயாஜால கைகளினால் தூங்கும் மேகங்களை அழைத்தார். பிறகு அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை மேலே கொண்டு வந்தார். மறுநாள் காலை ராஜுவும் அவனது குடும்பமும் தோட்டத்திற்கு வந்தபோது ஆச்சரியத்தில் வாயடைத்துப் போனார்கள். காய்ந்து போன செடிகளெல்லாம் பச்சை பசேலென்று உயிர் பெற்று நின்றன. தோட்டம் முழுவதும் தண்ணீர் பாய்ந்திருந்தது. ராஜுவின் அம்மா இதை யார் செய்தார் என்று வியப்புடன் பார்த்தார். தாத்தா பேய்தான். அவர் தனது தென்னை மரத்தின் உச்சியில் அமர்ந்து இந்த குறும்புத்தனமான உதவியை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று ரகசியமாக சிரித்துக் கொண்டிருந்தார். தாத்தா பேய் யாருக்கும் பயம் கொடுக்க மாட்டார். மாறாக எப்போதும் குறும்புத்தனமாக இனிமையாக உதவிகளை செய்வார். சில சமயம் நம்மை சுற்றியுள்ள மாயாஜாலங்கள் நாம் எதிர்பாராத ரூபத்தில் கூட இருக்கலாமல்லவா? இதுதான் நம் தென்னை மரத்தின் தாத்தா பேயின் கதை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்! அடுத்த வீடியோல சந்திப்போம்.